என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. வேலையில்லாத இளைஞர்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விமர்சித்ததன் விளைவாக சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் பக்கங்களில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற பெயரில் கட்சி தொடங்கப்பட்டு நாட்டையே அதிர வைத்துள்ளது. ஒரு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரிய மனு மீதான விசாரணையின் போது தலைமை நீதிபதி சமூகத்தில் அமைப்பை தாக்கும் சில ஒட்டுணிகள் இருக்கிறார்கள். கரப்பான் பூச்சிகளை போன்ற இளைஞர்கள், அவர்களுக்கு எந்த வேலையும் கிடைப்பதில்லை. அவர்களில் சிலர் ஊடகவியலாளர்கள், சமூக ஊடக ஆர்வலர்கள், RTI ஆர்வலர்களாக மாறி எல்லோரையும் தாக்குகிறார்கள் என்று கூறினார். இந்த கருத்து பெரும் விமர்சனத்திற்கு உள்ளானது. பின்னர் நீதிபதி சூரியகாந்த் தனது கருத்து தவறாக மேற்கோள் காட்டப்பட்டது என்று விளக்கம் அளித்தார். போலி பட்டங்கள் பெற்று தொழில்களுக்குள் நுழைபவர்களை மட்டுமே நான் குறிப்பிட்டேன். இளைஞர்களை அவமதிக்கும் நோக்கம் எனக்கு இல்லை என்று தெரிவித்தார். இருப்பினும் இந்த விளக்கத்துக்கு பிறகும் சர்ச்சை அடங்கவில்லை. இந்த சர்ச்சைக்கு உடனடி எதிர்வினையாக மே 16ஆம் தேதி அன்று அபிஜித் திப்கே என்ற இளைஞர் கருப்பான் பூச்சி ஜனதா கட்சி என்ற இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் பக்கங்களை தொடங்கினார். இந்த இயக்கத்தை இளைஞர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மதசார்பற்ற சோசியலிச ஜனநாயக சோம்பேறிகளின் கட்சி என்று நையாண்டியாக அடையாளப்படுத்திக் கொண்டார். வெறும் ஒரே வாரத்தில் இந்த இயக்கத்தின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடர்பவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சி நாடு முழுவதும் பிரபலம் அடைந்தது மட்டுமல்லாமல் நாட்டின் பிரதான கட்சியான பாஜகவின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்கள் எண்ணிக்கையையும் தாண்டியுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் MP மஹுவா மொய்த்ரா, கார்த்திக் ஆசாத் உள்ளிட்ட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த பக்கத்தில் இணைந்து வேலையில்லா திண்டாட்டத்தில் தவிக்கும் இளைஞர்களுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டு வருகின்றனர். இந்த கட்சி நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில் இந்தியாவில் அந்த கட்சியின் எக்ஸ் பக்கம் முடக்கப்பட்டது. ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் லட்சக்கணக்கில் அதிக பின்தொடர்பவர்களை பெற்று வருகிறது. மேலும் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு, நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வேண்டும், உலகத்தரம் வாய்ந்த இலவச கல்வி மற்றும் சுகாதாரம், சுத்தமான காற்று, நீதிபதிகள் ஓய்வுக்கு பின் அரசு சலுகைகளை பெறுவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய விஷயங்களை கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டுள்ளது. இதனையெல்லாம் பார்த்து இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் காங்கிரஸ் மற்றும் பாஜகவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இலங்கை, நேபாளம், வங்கதேசம் போன்ற அண்டை நாடுகளில் இளைஞர்களின் அரசியல் எழுச்சியை போன்ற ஒரு போக்கு இந்தியாவிலும் ஏற்படுமோ என்ற அச்சமும் அரசியல் வட்டாரத்தில் நிலவுகிறது. இந்த மிகப்பெரிய அரசியல் இணைய புரட்சிக்கு வித்திட்ட நபர் 30 வயதான இளைஞர் அபிஜித் திப்கே. மகாராஷ்டிராவை சேர்ந்த இவர் புனேவில் உள்ள கல்லூரியில் இதழியல் பட்டம் பெற்றிருக்கிறார். அதன் பிறகு ஊழலை ஒழிப்பேன் என்று கூறிய ஆம் ஆத்மி கட்சியில் சில ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். அங்கு தகவல் தொழில்நுட்பத் துறையில் பணியாற்றி வந்த அவருக்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவில் உள்ள பாஸ்டன் பல்கலைக்கழகத்தில் மக்கள் தகவல் தொடர்பில் படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அதன் பிறகு அங்கு சென்ற அவர் கடந்த வாரம் தான் தனது படிப்பை முடித்துள்ளார். இந்த சூழலில் தான் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியை துவங்கியுள்ள அபிஜித் விரைவில் திரும்ப உள்ளதாகவும் அதன் பிறகு இந்த இயக்கத்தை மேலும் முன்னோக்கி எடுத்து செல்ல இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இது ஒரு முழு அரசியல் கட்சியாக உருவெடுக்குமா அல்லது டிஜிட்டலில் மக்கள் குரலாக தொடர்ந்து ஒலிக்குமா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.